Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. 10th class la நம்ம லாஸ்டா வந்து numbers உடைய congruence moduloனா என்னன்றதெல்லாம் பார்த்தோம். அதான் numbers and sequences classல numbers நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது sequence. சோ இன்னைய கிளாஸ்ல நம்ம sequence பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். சீக்வன்ஸ்னா என்ன? அதாவது ஒரு வேல்யூஸ், அதாவது ஒரு ரியல் நம்பர்ஸை நான் ஒரு கோர்வையாக நிறைய நம்பர்ஸாக நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ். அதாவது பின்னாடி இருக்கிற நம்பர் முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பில் இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் சும்மா எழுதுறதில்ல, எல்லாமே இன்னொரு நம்பர் கூட ஒரு தொடர்பில் இருக்கும். அதை தான் நம்ம சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சீக்வன்ஸ் எழுதுகிறேன், 2 3 இப்படி எழுதிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், 1ன்னு ஒரு இதில் இருக்க ஒவ்வொரு டேர்ம், இது வந்து டேர்ம்னு சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸும் வந்து நம்ம டேர்ம்ஸுன்ற வார்த்தையில் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். இது எல்லாத்தோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். தி சீக்வன்ஸ் இஸ் அ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3. இப்போ செகண்ட் நம்பருக்கும் ஃபஸ்ட் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ஃபஸ்ட் நம்பர் கூட ஒரு +1 நான் பண்ணேன்னா எனக்கு செகண்ட் நம்பர் கிடைக்கும். செகண்ட் நம்பர் கூட நான் +1 பண்ணேன்னா எனக்கு தேர்ட் நம்பர் கிடைக்கும். அப்போ ஃபோர்த் நம்பர் எனக்கு என்ன? 3 கூட +1 பண்ணேன்னா எனக்கு 4 கிடைக்கும். 4 கூட +1 பண்ணேன்னா எனக்கு 5 கிடைக்கும். அதாவது சீக்வன்ஸுன்றது என்னென்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் அன் அரேஞ்ச்மெண்ட். அந்த ரியல் நம்பர்ஸை வந்து நானாக வந்து ஒரு ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மோட ஏதோ ஒரு விதத்தில் அது ரிலேட் ஆகி இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக சேம் ஃபார்மேட்டிங் தான் வந்து ஃபாலோ ஆகும். இதுக்கு பேர் தான் என்னென்னா சீக்வன்ஸ். சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு அதாவது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் என்னன்னு சொல்லுவேன்னா டேர்ம்ஸுன்ற வார்த்தையில் சொல்லுவேன். ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் டேர்ம்ஸ். இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் டேர்ம்ஸுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சீக்வன்ஸில் இப்போ இதில் ஃபைனைட் நம்பர்ஸ் எனக்கு முடிவடைகிற மாதிரியான சீக்வன்ஸ் இருந்ததுன்னா, அதாவது என்னென்னா எனக்கு என்னென்ன சீக்வன்ஸ்னால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், 1 எழுதுகிறேன், 3 எழுதுகிறேன், 5 7 9 இவ்வளோ தான் என்னோடய சீக்வன்ஸ். ஸோ எனக்கு 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஸோ இட் இஸ் அண்ட் ஃபைனைட் சீக்வன்ஸ். இது என்னால் கவுண்ட் பண்ண முடியும். எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5ன்னு சொல்லிவிட்டு என்னால் கவுண்ட் பண்ண முடியும். அதுவே எனக்கான சீக்வன்ஸ் பாருங்கள், அதே 1 3 5 7 இப்படி நான் டாட்னு கொடுத்துட்டேன். இட் கோஸ் டில் இன்ஃபைனைட் நம்பர்ஸ்க்கு எனக்கு போகும். எனக்கு தெரியாது அதோட கவுண்ட்டு. ஸோ என்னால் அந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சீக்வன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபைனைட் சீக்வன்ஸ். இதை வந்து இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சீக்வன்ஸ்னால் என்ன, டேர்ம்ஸ்னால் என்ன? ஒவ்வொரு எலமெண்ட் இன் சீக்வன்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை த நேம் டேர்ம். ஒவ்வொன்றும் வந்துட்டு டேர்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்மில் வந்து ஃபைனைட்டாக நம்மளால் கவுண்ட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸாக இருந்ததுன்னா அது ஃபைனைட் சீக்வன்ஸ். நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதுன்னா அது இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். இப்போ நம்ம சீக்வன்ஸை ஒரு ஃபங்க்ஷன் என்ற டேர்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பாருங்கள். f of x can be written as a n. n can be any real numbers. ஓகேவா? சரி, இப்போ நான் n is equal to 0 போட்டேன்னா என்ன வரும்? எனக்கு என்ன ஃபங்க்ஷன் வரும்? n is equal to 0னா 0 a0 a1 a2 a3 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன? டேர்ம்ஸ். எல்லாமே எனக்கு என்ன? டேர்ம்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ். இந்த வேல்யூ வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த வேல்யூ வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ எல்லா சீக்வன்ஸும் ஃபங்க்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா சீக்வன்ஸும் ஃபங்க்ஷன். ஆனால் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சீக்வன்ஸா? சாரி, இங்கே f of n தானே இங்கே வேரியபிள். சரிங்களா? எல்லா சீக்வன்ஸும்
ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஆனால் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சீக்வன்ஸ் கிடையாது, அது நம்மளுக்கே தெரியும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதணுமா, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்மளுக்கு சீக்வன்ஸ் மாதிரி வராது. ஆனால் எல்லா சீக்வன்ஸுமே நம்ம என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சீக்வன்ஸ்னால் என்ன? சீக்வன்ஸுன்றது என்னென்னா எனி ரியல் வேல்யூடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் அந்த எல்லா டேர்ம்ஸையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு டேர்ம். ஓகேவா? அதுவே நம்மளால் கவுண்ட் பண்ண முடிஞ்சதாக இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸு இட் இஸ் அ ஃபைனைட் சீக்வன்ஸ். நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதுன்னா அது இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். சீக்வன்ஸை ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஜென்ரல் ஃபங்க்ஷன் தட் இஸ் f of n is equal to an. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே சீக்வன்ஸ் கிடையாது, பட் எல்லா சீக்வன்ஸுமே ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இப்படி ஒரு 1 4 9 16 ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வேணும். எனக்கு நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லணும். இங்கே பாருங்கள், எனக்கு இருக்கிற சீக்வன்ஸ் என்னென்னா 1 4 9 16. எனக்கு இது இந்த சீக்வன்ஸில் நெக்ஸ்ட்டு இருக்கிற டேர்ம்ஸ் நெக்ஸ்ட்டு இருக்கிற 3 டேர்ம்ஸ் எனக்கு என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இது என்ன மாதிரியான சீக்வன்ஸ் பாருங்கள். இது பாருங்கள் 1ன்னு இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது, 9ன்னு இருக்குது, 16ன்னு இருக்குது. சரி, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இது எல்லாமே இட்ஸ் a square number. This is 1 square, this is 2 square, this is 3 square, this is 4 square. ஒரு கொஷினை கொடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். பார்க்கும்போதே ஒரு சில வேல்யூஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு அது என்னன்றது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், 1 3 5 7ன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இட் இஸ் அன் ஆட் நம்பர்னு தெரியும். அதுவே நான் 1 3 5 7 11 கொடுக்குறேன், 9 கொடுக்காம, அது என்னது? ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு தெரியும். ஸோ கன்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இங்கே 1 4 9 16, அதாவது என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது என்ன வரும்? ஆப்வியஸாக 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் என்ன? 25. 6 ஸ்கொயர் என்ன? 36. 7 ஸ்கொயர் என்ன? 49. இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். 1 3 0 3 8 15 இருக்குது. 0 3 8 15. அதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட்டு 3 வேல்யூஸ் வேணும். பாருங்கள், இந்த வேல்யூ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பாருங்கள். ஏதாவது அடிஷன் இருக்கா? 0 + 3 தான் 3, ஆனால் 3 + 3 6 வரும், ஆனால் 8 இருக்குது. ஸோ 0 + 3 3, 3 + 3 வரல. சரி, சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? 3 - 0 3, ஆனால் 8 - 3 5, 15 - 8 7, இந்த மாதிரி வருது. ஸோ இது எப்படி, வேறு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கும் பாருங்கள். இது நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 1 ஸ்கொயர் -1, 2 ஸ்கொயர் -1, 3 ஸ்கொயர் -1, 4 ஸ்கொயர் -1. ஸோ 5 ஸ்கொயர் -1, 6 ஸ்கொயர் -1, 7 ஸ்கொயர் -1. ஸோ திஸ் பிகம்ஸ் 24, 35, 48. நியரஸ்ட் டு த ஸ்கொயர் நம்பர்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, 0 3 8 எல்லாமே ஸ்கொயர் நம்பர் வரும், நியரர் வேல்யூ. இந்த மாதிரியும் கேட்கலாம், டைரெக்டாக இல்லாமல் இந்த மாதிரி கூட சீக்வன்சஸ் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இது உங்கள் புக் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு 3, இந்த சீக்வன்ஸோட நெக்ஸ்ட்டு 3 வேல்யூஸ் என்னன்னு எழுதணும். 1/4, 2/9, 3/16. பாருங்கள், இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் 1 2 3ன்னு எழுதியிருக்கு. சரி, நான் அப்போ இங்கே என்ன வரலாம்? ஆப்வியஸாக 4 5 6. கீழே பாருங்கள் என்ன ரிலேஷன்? 4 9 16. அதே மாதிரி ஸ்கொயர்ஸ் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஸோ இங்கே ஆப்வியஸாக என்ன வரும்? 25
36 49. புரியுதுங்களா? அதே மாதிரி கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி அந்த சீக்வன்ஸோட வேல்யூஸை நீங்கள் போடணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த டேர்ம்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அந்த சீக்வன்ஸை ஒரு ஃபங்க்ஷனாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், எல்லா சீக்வன்ஸையுமே நம்மளால் ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதாவது ஆல் சீக்வன்சஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சீக்வன்சஸ் கொடுத்து அதுக்கு எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சம் சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீக்வன்சஸ்க்கு அதுக்கான ஃபங்க்ஷன் என்னன்னு எழுதணும், அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு எழுதணும். ஓகேவா? சரி, இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இது எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக 1 2 3ன்னு இருக்குது. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம், இந்த சீக்வன்ஸை நான் எப்படி எழுதலாம் ஃபங்க்ஷனாக சொல்லுங்கள். மேலே பாருங்கள் 1 2 3 அப்போ 4 5 6ன்னு போகும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் n. என்னோட வேல்யூஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, 1 2 3ன்னு போகுது. கீழே பாருங்கள் 2 3 4ன்னு இருக்குது. சரி, 1 இருந்தால் 2 ஆகுது, 2 இருந்தால் 3 ஆகுது, 3 இருந்தால் 4 ஆகுது. ஸோ n என்ன ஆகுது, 1 ஆட் ஆகுது. ஸோ தட் பிகம்ஸ் n + 1. புரியுதுங்களா? இப்போ நான் என்னோட வேல்யூ 1 போட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும், 1 1 + 1 2 1/2ன்னு கிடைக்கும். செகண்ட் டேர்ம் வேணும்னா n வந்து 2 2 + 1 3. ஸோ 2/3. ஸோ இந்த ஃபுல் கண்டிஷன், இந்த சீக்வன்ஸ்க்கான கண்டிஷன் இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. புரியுதுங்களா எப்படி நம்ம ஃபங்க்ஷன் எழுதுறோம்னு சொல்லிட்டு? இதுக்கு எப்படி எழுதலாம் ஃபங்க்ஷன் பாருங்கள். இது எப்படி இருக்குது, 5 25 125ன்னு இருக்குது. 5 ஸ்கொயர் 25, அப்புறம் 25 5 கியூபு 25 × 5 125, அப்புறம் 5 பவர் 4. ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 பவர் n-ஆக இருக்குது. நான் 5 பவர் 1ன்னு போட்டேன்னா 5 வந்துடும், 5 பவர் 2னா 25 வந்துடும், 5 பவர் 3னா 125 வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு விஷயம், இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. சரி, எனக்கு என்ன பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம். ஸோ எனக்கு செகண்ட் டேர்மில் நெகட்டிவ் சைன் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு செகண்ட் டேர்மில் தான் நெகட்டிவ் சைன் வேணும். எப்போ நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ஆகும், -1 வந்து ஆடாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு நெகட்டிவ் ஆகும். ஸோ நான் என்ன எழுதலாம், -1. இப்போ எனக்கு 1 இருந்ததுன்னா நெகட்டிவ் ஆகிடும். ஆனால் எனக்கு வந்து 1க்கு எனக்கு நெகட்டிவ் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் தான் இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு டேர்ம் கூட n + 1 போடணும். புரியுதுங்களா? நான் இப்போ வெறும் n போட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு டேர்ம் வேணும்னா -1 ஹோல் பவர் 1, -1 ஹோல் பவர் 1 என்ன ஆயிடும், அதே -1 தான் இருக்கும். அப்போ எனக்கு டேர்ம் -5ன்னு கிடைக்கும். ஆனால் எனக்கு +5 வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், n வந்து 1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ -1 1 + 1 ஆகிடும், அப்போ 2 ஆகிடும். -1 த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிடும், +1 ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு +5 கிடச்சிரும். இப்போ செகண்ட் டேர்ம் பாருங்கள், 2 + 1 3, -1 த ஹோல் கியூப் எனக்கு என்ன ஆகிடும், -25. ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் இந்த இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. புரியுதுங்களா இந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்ததுன்னு? இந்த ஃபங்க்ஷன் எப்படி வரும், இந்த சீக்வன்ஸ்க்கான ஃபங்க்ஷன் எப்படி வரும் பாருங்கள். ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது பாருங்கள், 3 8 13 18. இது பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? இங்கே பாருங்கள், 5 - 2 10 - 2 15 - 2 20 - 2 எல்லாமே 5 மல்டிபிள்ஸ் -2. ஸோ 5 மல்டிபிள்ஸ்னால் என்ன, 5n - 2. n = 1 போட்டேன்னா 5 5 - 2 3. n = 2 போட்டேன்னா 5 2s are 10 10 - 2 8. n = 3 போட்டேன்னா 5 3s are 15 15 - 2 13. n = 4 போட்டேன்னா 5 4s are 20 20 - 2 18. ஸோ இந்த சீக்வன்ஸ் இதே மாதிரியே போயிட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் யுவர் சீக்வன்ஸ். புரியுதுங்களா? இந்த நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, சீக்வன்ஸ்னால் என்னன்னு தெரியணும், அந்த சீக்வன்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்,
அந்த சீக்வன்ஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் என்ன, தட் இஸ் ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன் என்னன்றது உங்களுக்கு புரியணும். இந்த பேசிக் புரிஞ்சதுன்னா பின்னாடி நம்ம படிக்க போகிற சீரீஸ் தட் இஸ் ஏபி ஜிபி எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சீக்வன்சஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கேட்டு, அது இல்லாமல் ஏதாவது கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் நீங்கள் 10th வரைக்கும் படிக்கிற மேக்ஸ் தான் வந்து பின்னாடி நம்ம திரும்பியும் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்சஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த சீக்வன்சஸை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோன்றது கண்டிப்பாக ஒரு கொஷினாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டிவாக இருக்கும். எப்படி பண்ணுறது, இதில் 2 to 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அடுத்த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறது இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் 1 or 2 சம் சால்வ் பண்ணிங்கன்னா அடுத்த சம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியிலே நீங்கள் வந்து நிறையா கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்சஸ் கொஷின்ஸ் வேணும்னா நெட்லேயும் கிடைக்கும். இப்போ நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் பேர் போட்டு கொஷின்ஸ் எடுத்து பாருங்கள், நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். அந்த எபிலிட்டி உங்களுக்கு பில்ட் ஆகும். ஓகேங்களா? எப்படி கார்லேட் பண்ணலாம், எந்த மாதிரி இருக்குது அந்த சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எபிலிட்டி தானாக உங்களுக்கு பில்ட் ஆகும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thank you.